பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசை கூட உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காக அடியேனுக்கு கர்த்தர் பாராட்டியதான எல்லா இரக்கமான கிருபைகளுக்காக சகல துதியும் கனம் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இதனுடைய விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நேரடியாக செய்திக்குள்ளே கடந்து போகலாமே. ஹல்லேலூயா. யாக்கோப்பு எழுதின நிருபம். ஹல்லேலூயா. யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமே. சனத்தை வாஞ்சிக்கின்றோம், வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க என்று சொன்னதான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமாக நிரப்பி வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. விசுவாச பரீட்சை எண்ணத்தை உருவாக்குதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. 4வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை என்ன செய்கிறது? செய்கிறது. அப்படின்னா விசுவாச பரீட்சை என்று சொல்லுகிறதையே கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எண்ணத்தை உருவாக்கணுமா? மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அப்போது விசுவாச பரீட்சை என்று சொல்கிறது, அதாவது சோதனை, வேதனை, பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணுமா? நான் சொல்ல வேதம் என்ன சொல்லுகிறது? அதை மிகுந்த சந்தோஷத்தோடு கூட என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளணும். ஏன்? ஹல்லேலூயா. அது என்னத்தை உண்டாக்குது? என் வாழ்க்கையில் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாகவும் பூரண நிறைவுள்ளவர்களாகவும் அதை என்ன செய்தேன்னு மாற்றுது. ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமை. எத்தனை பேர் விளங்குது? ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்துக்குரியதான பரீட்சை நான் அதை என் வாழ்க்கையில் வரும்போது அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். தேவநாமம் மகிமைப்படும். விசுவாச பரீட்சை என்று சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அதை என்னவாக ஏற்றுக்கொள்ளணுமா? மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்? அது என் வாழ்க்கையில் பொறுமையை உண்டாக்குது. இந்த விசுவாச பரீட்சை என்று சொல்லுகிறது என்னை குறைவுகளில் இருந்து என்னை கர்த்தர் என்ன செய்கிறார்? என்னை நிறைவுள்ளவர்களாக மாற்றி என்னை பரிபூரணம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவதற்கு கர்த்தர் என்னை நடத்துகிற பாதை தான் எது? ஹல்லேலூயா. சோதனை, வேதனை, பாடுகள், உபத்திரவங்கள், இதன் வழியாகத்தான் கர்த்தர் என்னை என்ன பாதையில் கொண்டு போகிறாரு? நிறைவுள்ளவர்களாக கர்த்தர் என்னை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பாருங்க, விசுவாசத்தை யார் துவங்கிறது? எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே நோக்கி ஓடணும். ஹல்லேலூயா. தேவ நாமம். அப்போ விசுவாசம் யார் துவங்குறா? கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்குள்ள என்னத்தை துவங்குறாரு?
விசுவாசத்தை துவங்கிட்டாரு. இந்த விசுவாசம் துவங்கினதான விசுவாசம் ஒளிந்து போகும்படிக்காக எது நெருக்குது? பாரம் நெருக்குது, பாவமும் நெருக்குது. எதை ஒளிந்து போக எளிதை ஒளிந்து போகும்படிக்காக? விசுவாசம் ஒளிந்து போகும்படிக்காக. கர்த்தர் உங்களுக்கு எனக்குள்ளேயும் விசுவாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இந்த விசுவாசம் ஒளிந்து போகணுங்கிறதுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னத்தை சோத்திரம், பிசாசு என்னத்தை கொண்டு வரான்? பாரத்தை கொண்டு வருகிறான், பாவத்தையும் கொண்டு வந்து நெருக்கிறான். எதை ஒளிந்து போக பண்ணும்படிக்காக? துவங்கப்பட்டதான விசுவாசம் ஒளிந்து போகும்படிக்காக பிசாசு என்னத்தை கொண்டு வரான்? வேதனையும் சோதனையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் கொண்டு வரான். கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போ விசுவாசத்தை துவங்குகிறவரும் சோத்திரம். இந்த துவங்கப்பட்டதான விசுவாசம் கடைசியில் என்ன செய்யணும்? முடியணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் இந்த விசுவாசத்திற்கு கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? பரீட்சை உண்டு, அதனால பரிசும் உண்டு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்துக்கு பரீட்சையும் உண்டு, அந்த பரீட்சைக்கு ஏற்றதான பலனும் உண்டு, துவக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. இடைப்பட்டதானது எதுதான்? நீங்கள் நான் வாழுகிறதான வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இடைப்பட்டதான இருக்கிற இந்த வாழ்க்கையில் துவங்கப்பட்டதான விசுவாசம், ஹல்லேலூயா, அதை முடிக்கத்தக்கதான கர்த்தர் என்ன செய்கிறாரு? கிருபையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. முன்பு விசுவாசத்தை துவங்குவதற்கு முன்பதாக தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார்? காணாதவரை போல இருந்தார். விசுவாசம் துவங்கினதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீங்கள் செய்கிறதான கிரியை, நான் செய்கிறதான கிரியை கர்த்தர் என்கிறாரு, காண்கிறவராய் இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. அப்போ இந்த துவங்கப்பட்டதான விசுவாசத்துக்கு கர்த்தர் என்ன வைக்கிறாரு? பரீட்சை வைக்கிறாரு. இந்த பரீட்சைக்கு கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறாரு? பலனையும் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்பட. அப்போ பரீட்சை வைக்காத பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால தான் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் அதை என்னன்னு வேதம் சொல்லுகிறது? சந்தோஷமாக என்ன செய்யணுமா? அதை ஏற்றுக்கணும். இந்த மனப்பக்கம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்கு என்ன செய்யல? இல்லை. அதை தான் நீங்களும் நானும் சோத்திரம். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரு? வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை எது உண்டாக்குது? நித்திய கனமகிமை நமக்கு வருகிறது. இந்த நித்திய கனமகிமையை எது நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது? உபத்திரவம். இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம், பாடுகள், வேதனைகள் வந்துருச்சுன்னா கண்ணீரும் வருது. ஜெபக்குறிப்பில் எழுதுனாங்க, இந்த பாடுகள் நீங்கட்டும், இந்த உபத்திரவங்கள் நீங்கட்டும், இந்த கண்ணீர் நீங்கட்டும்னு என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த துன்பங்களும் பாடுகளும் வரும்போது நீங்கள் நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளணும். ஏன்? இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் என்னை எங்கே கொண்டு போகுது? நித்திய கனமகிமைக்கு உண்டாக்குது என் வாழ்க்கையில். இந்த பாடுகளும் உபத்திரங்களும் இல்லாமல் இந்த நித்திய கனமகிமை என்ன செய்யாது? என் வாழ்க்கையில் வரவே வராது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அதான் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த பாடுகளும் உபத்திரங்களும் வரும்போது அதை சந்தோஷமாக என்ன செய்தாங்களா? ஏற்றுக்கொண்டாங்களா? எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. 33வது வசனம், 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியர்களுடைய சேனைகளை முறித்தார்கள். எதில் முறியடித்தாங்க இவங்கெல்லாம்? எதில் முறியடித்தாங்க? என்னத்தை வச்சிருந்தாங்க இவங்க? விசுவாசம் வைத்திருந்தாங்க. ஹல்லேலூயா.
ஏன் இந்த விசுவாசத்தை துவங்குகிறவர் இந்த விசுவாசத்தை ஒளிய பண்ணுவதற்காக தான் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன வருகிறது? பாரம் வருகிறது, பாவமும் வருகிறது. கர்த்தருடைய நாமம். விசுவாசத்தினாலே இவர்கள் என்ன செய்தார்கள்? இவைகள் எல்லாம் என்ன செய்தாங்க? ஜெயித்தார்கள். அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டு, அதனால என்ன உண்டு? பலன்களும் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 37வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. வேறு சிலர் 36வது வசனம், நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். எதில் அனுபவிச்சாங்க? விசுவாசத்தினால அனுபவிச்சாங்க. இவங்க ஒரு சிலர் இதெல்லாம் விசுவாசத்தில் ஜெயித்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. வேறு சிலர் விசுவாசத்தினாலே இவர்களை எல்லாம் என்ன செய்தாங்க? அனுபவித்தாங்க. என்ன செய்தாங்களா? 37வது வசனம் சொல்லுகிறது, கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள். எதனால் அறுப்புண்டாங்க? விசுவாசம் வைத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்ததான வேதனைகள் என்ன வந்தது? கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். எதை வச்சிருந்ததுனால? விசுவாசம் வைத்திருந்தனால. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால ஜெயித்தவர்களும் உண்டு, விசுவாசத்தினால பாடுகள் அனுபவித்தவர்களும் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் உண்டு. விசுவாசம் வைத்திருக்கிறதான அத்தனை பேர்களுக்கும் ஹல்லேலூயா அந்த விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்கக்கூடியதான காரியங்களும் உண்டு. ஸ்தோத்திரம். பாடுகளை அனுபவிக்கிறதான காரியங்களும் கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பலன்களும் உண்டு, பரீட்சையும் உண்டு. ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லாரும் பரீட்சைக்கு பார்க்கப்பட்டார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இது நடந்தது. வாசித்து பார்க்கலாமே. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அவருடைய 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் கர்த்தர் சோதனையை அனுபவிக்கிறாரு. எதற்காக? இந்த விசுவாசத்தில் நீங்களாலும் வல்லவர்களாக இருக்கிறோமா? இந்த விசுவாசத்தை துவங்கினவர், இந்த விசுவாசம் இவங்களுக்குள்ள எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, விசுவாசின்னு பேர் வைத்திருக்கிறோமோ, எவ்வளவு விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்பதற்குரியதான அளவுகோலை கர்த்தர் அறியும்படிக்காக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ள எண்ணத்தை அனுப்புகிறாரு, சோதித்து பார்க்கிறாரு, சோதனையை அனுப்புகிறாரு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசுவாசத்தை துவங்கினவதான தேவனாய் கர்த்தர் ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாய் இருந்தாராம்? வாசித்து பார்க்கலாமே. ரோமர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ரோமர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புகிறதற்கு ஏதுவாய் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதை நம்பிக்கையோடு என்ன செய்தானா? விசுவாசித்தான். வாசிங்கம்மா. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் எப்படி இல்லை? பலவீனமாய் இருக்கவில்லை. ஏன்? அவனுக்குள்ள எப்படி இருக்குது? விசுவாசம் பலன் உள்ளதாக இருக்குது. ஹல்லேலூயா. சரீரம் செத்து போச்சு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போச்சு. ஸ்தோத்திரம். சாராளுடைய கற்பம் என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. செத்து போன கற்பத்துக்குள்ள யார் உயிரோடு கூட இருந்தா? ஈசாக்கு வளர்றாயா. செத்து போன கற்பத்துக்குள்ள ஈசாக்கு உயிரோடு கூட இருந்தான். ஹல்லேலூயா. ஏன்? அவன் விசுவாசத்தில் என்னவா இல்லை? பலவீனனாய் இல்லை. அவன் எப்படி பட்டவனாக இருந்தான்? பலனுள்ளவனாய் இருந்தான். கர்த்தருடைய நாம மகிமை. செத்து போனதான அந்த கற்பத்துக்குள்ள ஈசாக்கு உயிரோடு கூட இருந்தான். அல்லையா. செத்து போன கற்பத்துக்குள்ள ஈசாக்கு வளர்றான். எத்து போன கற்பத்துக்குள்ள ஒரு நாள் ஈசாக்கு வெளியில வந்தாயா? அல்லையா. இதனுடைய நாமம் மகிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள விசுவாசத்தை துவங்கினவர் என் விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கவில்லை? பலவீனமாய் இருக்கல. எப்படி இருக்குது? பலனுள்ளதாய் காணப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போ இந்த விசுவாசம் உயிரோடு கூட இருந்தா, இந்த விசுவாசம் பலனுள்ளதாய் இருந்தா நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? வாசிக்கலாமே. ஹல்லேலூயா. தேவ நாமம். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அவருடைய 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. எந்திரேயும் மோசேக்கும் எதிர்த்து நின்றது போல இவர்களும்
சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாசத்தில் பரீட்சைக்கு நிற்காதவங்க. விசுவாச விஷயத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க? பரீட்சைக்கு நிற்காதவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போ விசுவாச விஷயத்தில் எதற்காக நிற்கணும்? நீங்களும் நானும் பரீட்சைக்காக நிற்கணும். விசுவாச பரீட்சைக்கு நிற்காதவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? சத்திய வசனத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க, வேதத்தை மறுதலிப்பாங்க. ஏன்? இவங்க சோதனைக்கும் பரீட்சைக்கும் நிற்காதவங்க. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னை மேற்கொள்ளவர்களான போராட்டங்களை நீங்கள் நான் எப்படி எண்ணணுமா? சந்தோஷமாக எண்ணணும். விசுவாசத்தில் எதற்கு நிற்கணும்? பரீட்சைக்கு நிற்கணும். ஹல்லேலூயா. இந்த பரீட்சை தான் முடிவுக்கு கர்த்தர் கொண்டு போய் நிற்பார். முடிவு ஜெயமானால் ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் உங்கள் பேர் என் பேர் என்ன செய்வார்? எழுதப்படும். அப்படின்னா என்ன உண்டு? கண்டிப்பாக டெஸ்ட்டு உண்டு. ஹல்லேலூயா. 12th ஸ்டாண்டர்டுக்கு என்ன உண்டு? கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கொடுப்பாங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் டெஸ்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன உண்டு? எக்ஸாமு உண்டு, டெஸ்ட்டு உண்டு. பின்வாங்குகிற ஆத்மாவின் மேலே என் ஆத்மா எப்படி இருக்காது? பிரியமாக இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் என்ன உண்டு? வேதனை உண்டு, சோதனை உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். வேதனையோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கி அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோதனை வேதனை வந்துச்சுன்னா துக்கமும் கண்ணீரும் பாடுகளும் உபத்திரவங்களும் தான். ஏன் ஆண்டவரை எனக்கு இதை அனுபவிச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அந்த பாடுகளும் உபத்திரங்களும் உங்களை எங்கே கொண்டு போகுது? நித்திய கனமகிமைக்கு கொண்டு போகுது. குறைவற்றவர்களாய், நிறைவாக்குகிறவர்களாய் பரிபூரணப்படுத்துகிறது. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். வேதனையையும் போதனையும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? பாடுகளையும் அனுபவிக்க கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசுவாச பரீட்சை இல்லைன்னா நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்ன செய்ய முடியாதா? பலப்பட முடியாது. வாசிங்க சோத்திரம். அதே 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் தொடர்ச்சியாக வாசித்து பாருங்க. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் அதிகமாய் என்ன செய்யல? பலப்படல. ஏன்? இவங்க விசுவாச பரீட்சைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. விசுவாச பரீட்சைக்கு உட்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அதிகமாக என்ன செஞ்சிருப்பாங்க? பலப்பட்டிருப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை. இருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும். விசுவாச பரீட்சைக்கு எதிர்த்து நிற்கலனா நம்முடைய மதிக்கேடு வெளியில தெரியும். நம்முடைய கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறதான காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய வெளியில தெரியும். அப்போ விசுவாச பரீட்சையில் நிற்கலைன்னா நீங்களால் என்ன செய்ய முடியாது? பலப்பட முடியாது. பலன் இல்லாமல் போராட முடியாது. போராட்டம் இல்லாமல் ஓட்டத்தை என்ன செய்ய முடியாது? ஜெயமாக முடிக்க முடியாது. அதனால தான் சோத்திரம். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு நல்ல போராட்டத்தை போராடினாரு. ஹல்லேலூயா. போராட்டம் இல்லாமல் விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? காத்து கொள்ளவே முடியாது. ஓட்டத்தை ஜெயமாக என்ன செய்ய முடியாது? முடிக்கவே முடியாது. பிசாசு வைக்கிற சோதனை சோத்திரம் விசுவாசத்தை ஒளிய பண்ணுவதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை சோத்திரம். ஹல்லேலூயா. என்னை விசுவாசத்தில் அதிகமாய் பலப்பட வைக்கிறதற்கு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். ஆனால் தான் பேதுருவை பார்த்து சொன்னார், சோத்திரம், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் என்ன செய்கிறேன்? வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாச பரீட்சையில் என்ன செய்யணும்? நீங்கள் நானும் நிற்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. பரீட்சைக்கு நிற்காதவங்களை பார்த்தாலே தெரியும். சண்டே நல்ல ஃபயராக இருப்பாங்க, மண்டே நல்ல வீக்காக இருப்பாங்க. வீட்டுக்கு போனாலே தெரிஞ்சு போயிடும். அவங்க முகத்திலேயே என்ன இருக்குது? பேய் அரைஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஏன்? இவங்க விசுவாச பரீட்சைக்கு என்ன செய்ய மாட்டாங்க? நிற்காதவர்கள். அடுத்த சண்டே வரைக்கும் இவங்க டல்லாக இருப்பாங்க.
ஹல்லேலூயா. இவங்கள பாஸ்டர் போய் பார்க்கணும், பாஸ்டர் போய் தேத்தணும், பாஸ்டர் போய் உற்சாகப்படுத்தினா தான் இவங்க வாழ்க்கையில் என்ன வரும்? பலன் வரும். இல்லைன்னா பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கே என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, வர மாட்டேங்கிறாரு. ஏன்? என்ன காரணம்? இவங்க விசுவாச பரீட்சைக்கு நிற்காதவர்கள். இவங்க பலப்படுவதற்கு கர்த்தர் இவங்களை ஏவினாலும் அந்த காரியத்தில் இவங்க என்ன செய்யறதில்லை, நிற்கிறது இல்லை. எதிர்த்து பேசுகிறவர்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க. அதை நான் சொல்லையா, வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ விசுவாசம் பரீட்சை என்று சொல்லுகிறது அனைவருக்கும் தேவையானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ விசுவாசம் எனக்குள்ளே இருக்கா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? விசுவாசம் எனக்குள்ளே பேர் விசுவாசி, அற்ப விசுவாசி இல்லை. என்ன விசுவாசி? எல்லாருக்கும் என்ன பேருமா உண்டு? என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாருக்கும் என்ன உண்டு? எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கோம்? எல்லாருக்குள்ளேயும் துவங்கி இருக்கிறாரு. எல்லாருக்குள்ளும் விசுவாசம் இருக்குது. அதனுடைய அளவு எவ்வளவு? எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னாச்சும் மீட்டர் இருக்கா, என்னாச்சும் வெயிட் இருக்கா? இப்போல்லாம் வளர்ந்துருச்சா இல்லையான்னு வெயிட் மிஷினில் போய் நின்று பார்த்தா என்ன செய்யுது? வெயிட் தெரியுது. கூடி இருக்கா குறை இருக்கான்னு என்ன செய்யுது? வெயிட் மிஷின் காமிக்குது. இப்போ கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாரு? விசுவாசத்தை துவங்கி இருக்கிறாரா? விசுவாசத்தை துவங்கினால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் எனக்குள்ளே என்ன இருக்குது? எவ்வளவு இருக்குது? எவ்வளோ வச்சு இருக்கிறோம்? இதுக்கு தான் ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறாரு. இவங்க விசுவாசத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறாங்க, விசுவாசம் எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, விசுவாசத்தில் இவங்களுக்குள்ள காரியங்கள் எவ்வளோ பலப்பட்டமாக இருக்குது, இந்த விசுவாசம் பலவீனமாக இருக்கா, அற்பமாக இருக்கா, சொற்பமாக இருக்கா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அளந்து பார்க்குறாரு. அப்போ விசுவாசம் எவ்வளோ வைத்து இருக்கிறோம்? வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்க? சோதித்து அறியுங்கள். அப்போ எவ்வளோ விசுவாசம் வைத்திருக்கிறோன்னு யார் சோதித்து பார்க்கணுமா? நாமளே என்ன செய்யணுமா? சோதித்து பாருங்கள். உங்களை நீங்களே என்ன செய்யுங்க? பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா என்று. அப்போ விசுவாசத்தை துவங்கினவர் உள்ள யார் இருக்கணும்? விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு நீங்களே பரீட்சித்து பாருங்க. உள்ள யார் இருந்தா விசுவாச பரீட்சைக்கு எது நிற்பாங்க? இயேசு உங்களுக்குள் இருந்தா, அந்த வசனம் அப்படித்தமா சொல்லுது, பரீட்சைக்கு நிற்பீங்க. இயேசு கிறிஸ்து உள்ள இல்லைன்னா எதுக்கு நிற்க மாட்டீங்க? பரீட்சைக்கு நிற்க முடியாது. அதுதான் காரணம். விசுவாசத்தின் அளவு எவ்வளவு? இப்போ சோதனை, வேதனை, பாடுகள், உபத்திரங்கள் வந்துச்சுன்னா, கண்ணீர் வந்துச்சுன்னா உள்ள யாரும் இல்லை. பேர் என்ன? உள்ள யார் இருந்தா நீங்க பரீட்சைக்கு அது சோதனை வேதனையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீங்க? யாருமா? எதுவுமே இல்லை. வேதனை, பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நெருக்குது. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு எது இல்லாமல் இருந்தாலும், உலகத்தில் உள்ளது எதுவுமே எனக்கு இல்லாமல் இருந்தாலும், உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் அவன் சொல்லுவான். யார் சொல்லுவா? உள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறவன் சொல்லுவான். உள்ள இயேசு கிறிஸ்து இல்லைன்னா என்ன வரும்? கண்ணீர் வரும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். அடுத்தவங்களுக்கு பிரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. இவங்க எனக்காக என்ன செய்யுங்க. இவங்க யாரு? விசுவாச பரீட்சைக்கு நிற்காதவங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கணும்? இயேசு இல்லைன்னா விசுவாச பரீட்சைக்கு என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். பரீட்சைக்கு நிற்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? எதுவுமே இல்லாமல் போனாலும் சரி, பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எத்தனை வந்து நெருக்குனாலும், எதுவுமே பலனே இல்லை, சோதனையே இல்லை, சோறே இல்லை, பட்டினியாக இருந்து நிர்வாணமாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறது எனக்கு எதுவுமே இல்லையா, ஆனால் எனக்குள்ள யார் இருக்கிறா? ஏசு இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. ஏசு இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதனால தான் பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? சோத்திரம், இந்த அக்கினிக்கு தேவன் எங்களை தப்புவித்தாலும்
தப்புவிக்காம போனாலும் நான் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பரீட்சையில் நின்னாங்க. கூட யார் நின்னது? கூட யாருமா நின்னாங்க? தேவன் நின்னார் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமை. பாருங்க, பாடு சோத்திரம் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாடும்போது ஆராதிக்கும் போது நல்ல பரவசம் அடைகிறாங்க. யார் எங்களுக்குள்ள இருக்கிறா? இயேசு இருக்கு. அவ கொழுந்து விட்டு எறிகிறாங்க. பாடுகளும் உபத்திரங்களும் வரும்போது என்ன செய்கிறாங்க? பாடுகளும் உபத்திரங்களும் வேதனைகளும் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? வாசித்து பாருங்களேன். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதின புஸ்தகம், ஹல்லேலூயா, 13ஆம் அதிகாரம் அவருடைய 52வது வசனத்தை வாசித்து பாருங்க. 50வது வசனத்திலிருந்து வாசிங்க. ம் 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 பாருங்க, பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தி அந்த ஊரை விட்டு என்ன செய்கிறாங்க? துரத்துறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவங்களுக்கு நேராக உதறிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போகிறாங்க. எப்படி போகிறாங்க? சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் எப்போ நிரப்புனாங்க? அடித்து ஊரை விட்டு காலி பண்ணி துரத்துறாங்க. அந்த நேரத்தில் சீசர்கள் எதில் நிறைஞ்சாங்க? சந்தோஷத்தினாலும். எப்போ நிரம்புகிறோம் நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியில்? சந்தோஷம் எப்போ வருது? பேங்க் பேலன்ஸ் ஏறும்போது சந்தோஷம் வருது. பிள்ளை பரீட்சையில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான் வருது. வீட்டுக்காரர் நல்ல சந்தோஷமாக ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா வருது. உபத்திரப்படுத்தினா வருதா? வேதனைப்படுத்தினா வருதா? புள்ள பெயிலானா வருதா சந்தோஷம்? ஊரை விட்டு அடித்து துரத்தும் போது வருதா சந்தோஷம்? எப்போ வருதுமா சந்தோஷம்? அப்போ உள்ள யாரும் இல்லை. நான் சொல்ல வேதம் சொல்லுது, உள்ள யாரும் இல்லை. சீஷர்கள் ஊரை விட்டு அடித்து காலி பண்ணி துரத்துறாங்க. அந்த நேரத்தில் எதில் நிறைஞ்சாங்களாம்? சந்தோஷத்தால் நிறைஞ்சாங்களாம். நீங்கள் நான் எப்போ நிரம்புகிறோம்? இங்கே வந்து உட்காந்து நின்று கர்த்தர் சோத்திரம் கீபோர்டு போட்டு திரும்ப அடித்து கையை கொட்டி சந்தோஷப்படுத்தினா தான் என்ன வருது? எப்போ நிறையணும் பரிசுத்த ஆவியில்? பாடுகளும் உபத்திரங்களும் வேதனைகளின் மத்தியில். அல்லேலூயா. ஒருவன் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டான் என்று சொன்னால் அவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. அவனுக்குள்ளே தான் யார் நிற்கிறாங்க? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவன் தான் விசுவாச பரீட்சைக்கு நிற்கிறவனா என்ன செய்வான்? காணப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாரா இல்லையா? எப்படி அறிந்து கொள்கிறது? எப்படிமா அறிந்து கொள்ளுகிறது? ஹல்லேலூயா. ஒருவனை பரீட்சைக்கு நிற்க வச்சுட்டு ஆண்டவர் சும்மா போக மாட்டார். ஹல்லேலூயா. அதே வந்துடலாமே. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் வந்துடுங்க. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாமே. ஹல்லேலூயா. ரதனமா ஷத ரதனமா 13ஆம் அதிகாரம் அப்படியே 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிந்துவீர்கள் என்று நம்புகிறோம். 8வது வசனத்தை வாசிங்க. சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே காரியங்கள் என்ன செய்கிறோம்? நடப்பிக்க. இயேசு உள்ள இருக்கிறாரா இல்லையா? பரீட்சைக்கு ஒருவனை நிற்க வச்சுட்டு சோத்திரம் ஆண்டவர் தூர போக மாட்டார். ஹல்லேலூயா. சத்திய வேத வசனத்துக்கு சோத்திரம் அவனை என்ன செய்கிறாரா? அனுகூலமாக கர்த்தர் மாத்துறாரு. ஹல்லேலூயா. சோதனையும் வேதனையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் தூர போக மாட்டார். அந்த சோதனையும் பாடுகளும் உபத்திரவங்களையும் சோத்திரம் அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யறாரா? வேத வாக்கியத்திற்கு வேத வசனத்துக்கு அனுகூலமான காரியங்களை அவங்க வாழ்க்கையில் செய்து சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கு அவங்களை என்ன செய்கிறாரு? ஏற்றவங்களாய் கர்த்தர் அவங்களை மாத்துறாரு. சத்தியத்துக்கு விரோதமாக அவங்க எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க? செய்யவே மாட்டாங்க. வேதத்துக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சோத்திரம் சத்தியத்துக்கு விரோதமாக ஒன்றுமே என்ன செய்ய மாட்டாங்க? செய்யவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, எங்களை தேவனாய் கர்த்தர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும்
நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், நீங்கள் நிற்கிறதான சிலையை நினைச்ச மாட்டோம். அப்போ அவங்கள பரீட்சைக்கு நிற்க வச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த பரீட்சையில் நிற்க வச்சுட்டு ஆண்டவர் தூர போகலை. ஹல்லேலூயா. அவங்களோடு கூடவே கர்த்தர் என்ன செய்தாரா, அந்த பரீட்சையிலும் நின்றார் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டிய, எங்களுக்கு வரம் இல்லையே, எங்களுக்கு அபிஷேகம் இல்லையா, அது இல்லையேன்னு என்ன செய்ய வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் வரம் பெற்றவர்கள் அல்ல, ஆனால் பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய் நீங்கள் நானும் மாறணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா பரீட்சை? ஹல்லேலூயா. அக்கினியும் தண்ணீரும் குகைகளும் என்னை பரிசோதித்து பார்த்து என்னை இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை, அவர் என்னோடு கூட நடக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு. ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு அனுகூலமாக கர்த்தரின் நடையை மாற்றிடுவார் ஐயா. சத்திய இயேசுவோடு கூட நடப்பதற்கு என்னை, அவர் என்னோடு கூட நடப்பதற்கு என்னை அனுகூலமான காரியங்களை நடப்பிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஹல்லேலூயா. நடக்க பண்ணுவதற்காகவே. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் பத்மு தீவில் பாருங்கள், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் இருந்தார். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதியிருக்குது, யாருமே இல்லை, தனிமையாக்கப்பட்ட இடத்துல இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பிதாவாகி இருக்க தெய்வன் யோவானுக்கு என்ன வைத்தாரு? யோவானுக்கு பரீட்சை வைத்தார். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் நாங்கள் உடன் பங்காளிகளுமாய் இருப்பதற்கு. எதுக்குமா சோதனை? எதுக்குமா வேதனை? எதுக்குமா பாடுகள்? இதற்குமா உபத்திரவம்? இதை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படிக்காக, அவருடைய வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்பதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக. ஆனால் நீங்கள் நானும் அதை ஏற்றுக்கொள்வதுக்கு என்ன இல்லை, மனப்பக்குவம் இல்லை. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளணும். அவருடைய வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளணும். கூட இருக்கிறவங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அதான் யோவான் எழுதுகிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற இப்போ இல்லை, என்ன வருதான்? என்ன வருது? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதம் அல்ல, என்ன வருது? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்படி பிரசங்கம் பண்ண யாரும் வரமாட்டாங்க அடுத்த வாரம். ஹல்லேலூயா. நான் சொல்லையா, வேத வாக்கியம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை அறிந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வராது, என்ன வருது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களையும் என்ன என்னாக்குதான்? தகுதி உடையவர்களாய் மாற்றுது. அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் என் தலையில் என்ன விடாது, ஒரு முடி கூட என்ன செய்யாது. இதை அறிந்திருக்கணும். அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு என்ன இல்லை, எக்ஸாமே இல்லை. திருநாம மகிமைப்படுவதாக. பாருங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 17வது வசனத்தை பார்த்து பாருங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல மாறிட்டாராம். தேவநாமமே. அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு எக்ஸாம் இல்லை, எழுத வந்திருக்கிறேன். கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே யோவான் என்ன செஞ்சிட்டாரு? கீழே விழுந்துட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில எக்ஸாம் நம்மளால் எழுத முடியாது, சில எக்ஸாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, செத்தவனை போல மாறுறாங்க. சில பாடுகள், சில உபத்திரங்கள், சில வேதனைகள் வரும்போது அதை நம்மளால் சகிக்க முடியாது. ஹல்லேலூயா. நெருக்கம், வேதனை, கண்ணீர் தான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரா? 19வது வசனத்தை வாசித்து பாருங்களே. ஹல்லேலூயா. நீ கண்டவைகளையும் ஏன் எழுது, நீ பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன். அவர் கரம் என் மேலே இருக்குது ஐயா. ஹல்லேலூயா. தேவநாம மகிமை. அவர் கரம் என் மேலே இருக்குது. அவர் கரத்தை என் மேலே வச்சுட்டு நீ பயப்படாத, நீ தைரியமாக நீ கண்டதையும் கேட்டு என்ன செய்ய, எழுது. நான் செத்தவனை போல தான் இருக்கிறேன், ஆனால் அவர் கரம் என் மேலே இருக்குது ஐயா. அவர் கரம் என் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அவர் கரம் என் மேலே வச்சுட்டு நீ பயப்படாத, நீ பார்த்ததை என்ன செய்தினையே எழுது. உலக பரீட்சை என்பது சொல்லுகிறது நம்முடைய தகுதியை பார்ப்பதற்கு.
ஹல்லேலூயா. ஆனால் பரலோக பரீட்சை என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவதற்கு தேவநாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். இந்த அவரால் அனுமதிக்கப்பட்டதான பரீட்சை என்று சொல்லுகிறது ஸ்தோத்திரம், என்னை தகுதி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவதற்கு தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதனையும் வேதனையும் அனுமதிச்சார்னா உங்களை என்னையும் அவர் தனியாகவே விடமாட்டார். ஹல்லேலூயா. கூடவே அவரும் என்ன செய்வார், எழுதுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள் ஸ்தோத்திரம், தானியேலை சிங்க கவியில தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. யாருக்கு தூக்கம் வரல? ராஜாவுக்கு. காலையில் என்ன சொன்ன கூப்பிட்டாரு? காலையில் என்ன சொல்லி கூப்பிட்டாரு? தானியேலே, சொல்லுங்க சொல்லுங்கம்மா, நீ ஆராதி ஆ ஆ ஆ ஆ யாருடைய விசுவாசம் இது? நாம் தான் என்ன செஞ்சுருப்போம்? ஹல்லேலூயா. சிங்க கபியில தூக்க போட்டுட்டு ராஜா காலையில் நிற்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன விசுவாசத்தில் நிற்கிறான்? ராத்திரி முழுவதும் சிங்கம் என்ன செஞ்சுருக்கணும்? தானியேலை. ஆனால் ராஜாக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு? யாரோட விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்தினார்? தானியேலுடைய விசுவாசத்தை பார்க்கிலும் ராஜாவுடைய விசுவாசத்தை என்ன செய்தார்? ராஜாவுக்கு தெரியும். என்ன தெரியுமா? தானியேல் தனியாக இல்லையா, அவனோடு கூட யார் இருக்கிறா? தேவனாய் கர்த்தர் இருக்கிறாருன்னு சொன்ன. ஹல்லேலூயா. ஆண்டவர் தனியாகவே அவனை விட மாட்டார்னு யார் நம்புனா? ராஜா நம்பினா, புறஜாதியா. ஆனால் நானும் என்ன செய்கிறோம்? சின்ன பாடுகள், சின்ன உபத்தங்கள், சின்ன வேதனை வந்துருச்சுன்னா ஹல்லேலூயா, எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் தனியாகவே விடமாட்டார். ஹல்லேலூயா. அவரும் தான் சேர்ந்து எழுதுகிறார். ஹல்லேலூயா. அவரும் தான் சேர்ந்து அக்கினியில் நடந்தார். அவரும் தான் சேர்ந்து சிங்கங்களோடு கூட என்ன செய்தார்? படுத்துக்கிட்டார் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. தண்ணீர் இருக்குது, தீ இருக்குது, சிங்கம் இருக்குது. ஹல்லேலூயா. இது கடல் இருக்குது, வேதனை இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் நானும் போயிட்டோன்னா கிறிஸ்து இயேசுவில் நீங்களால் என்ன செய்ய முடியாது? பலப்படவே முடியாது. தேவநாமம் அவர் கொடுக்கிற பலத்தினாலே, அவர் கொடுக்கிற போஜனத்தினாலே எலியா ஸ்தோத்திரம் 40 நாள் என்ன செய்தானா? ஹல்லேலூயா. நடந்து போனானா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரு. ஹல்லேலூயா. பாடுகளும் உபத்திரங்களும் பார்த்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலுவையில் அனுபவித்ததான வேதனையை காட்டிலும் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த வேதனை உண்டாச்சான். ரத்தம் என்னவா மாறிச்சாமா? வேர்வை என்னவா மாறிச்சு? எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளோப்பா வேதனை. சிலுவையில் ஆணி அடுக்கிறதை பார்க்கிலும் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறது? மிகுந்த வேதனை வந்தது. ஹல்லேலூயா. ரத்தமே என்னவா வந்துருச்சான்? வேர்வையாக மாறிடுச்சான். எவ்வளோ வேதனையாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சோத்திரம் சோத்திரம் கர்த்தர் நாமம் தூதன் நின்று என்ன செய்தாராம்? பலப்படுத்தினாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமை. பாருங்கள், சீசர்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. சீசர்களை எல்லாம் எங்கே பயந்து போய் ஒழிஞ்சிட்டாங்க? ரூமுக்குள்ளே கதவை பூட்டி பயந்து என்ன செய்தாங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன வந்தார்? கதவை தட்டாமலே எங்கே வந்துட்டார்? உள்ளே என்ன சொன்னார்? பயப்படாதீங்க, உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களில் நான் என்ன செய்வேன்? உங்களோடு கூடவே இருப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீங்கள் கதவை திறந்துட்டு எங்கே போங்க? யூதர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? என்னம்மா யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? பயந்து இருக்கக்கூடாது. நீ எங்கேப்பா போகணும்? யூதேயாவில் சாட்சி சொல்லணும், சமாரியாவில் சாட்சி சொல்லணும், உலகத்தின் கடைசி பரியந்தமும். ஆனால் உபத்திரம் உண்டு, வேறு ஆப்ஷனே இல்லை. ஆனால் யார் கூட இருக்கிற? நான் உன் கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஏன்பா இந்த பரீட்சை? எதற்கு இந்த பரீட்சை? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கர்த்தர் வைத்திருக்கிறதான விசுவாசத்தினுடைய அளவு என்பதை அறிந்து கொள்ளும்படிக்காக.
எல்லாருக்கும் பேர் விசுவாசி தான். ஆனால் அவங்க எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்காக தேவனாய் கர்த்தர் அனுமதிக்கிறதான பாடுகளும் உபத்திரவங்களையும் நீங்கள் நான் என்னவா எண்ணணுமா? இனிமேல் என்னவா எண்ணணும்? சந்தோஷமாக எண்ணணும். கண்ணீர் விடக்கூடாது. பாடுகள் உபத்திரங்களும் வரும்போது என்னை இது எங்கே கொண்டு போகுது? என்னை பொறுமை உள்ளவர்களாய் கர்த்தர் என்னை மாற்றி, என்னை குறைவில்லாதவர்களாய் கர்த்தர் என்னை மாற்றி, பரிபூர்ணத்துக்கு நேராக நித்திய கனமகிமைக்கு நேராக என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறதான பாதை. ஹல்லேலூயா, தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பரீட்சை எழுதினாரு. வாசித்து பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் சில வசனங்களை வாசிங்க. பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே எக்ஸாம் ஆலையதே. எக்ஸாம் ஆலை இப்போ ஆண்டவராயிருக்க இயேசு கிறிஸ்துக்கு என்னம்மா எக்ஸாம் ஆலையதே? வனாந்தரம். வனாந்தரம். ஆண்டவராயிருக்க இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே வந்து எக்ஸாம் எழுதுறாரு? வனாந்தரத்தில். இந்த வனாந்தரம்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் வனாந்தரம்? வாசிங்களே. எரேமியா எழுதின திருக்கு, இது அந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அப்படியே 5வது வசனத்தை வாசிங்க. வனாந்தரம்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் சீக்கிரமா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளி பள்ளம் உள்ள தேசம், வறட்சி, மரண இருள், ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்தரம். வனாந்தரம்னா என்னம்மா? ஹல்லேலூயா. அவாந்தர வெளி, பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு, வறட்சி இருக்கு. என்ன இருக்கு அங்க? அங்க உள்ள போனா என்ன இருக்கு? மரணம் தான் இருக்கு. எந்த பாதையில் நீங்கள் நான் நடந்து போயிருக்கோம்? ஹல்லேலூயா. வறட்சி, பள்ளம் இருக்கு. இதுக்குள்ள கடந்து போனால் என்ன இருக்கு? ஆண்டவர் அதுக்கு இயேசு கிறிஸ்து எங்கேருந்து எக்ஸாம் எழுதினாரு? ஹல்லேலூயா. நீங்கள் நான் எப்படி கடந்து வந்திருக்க பாதைகள்? கொஞ்சம் பாடுது, கொஞ்சம் தலைவலி வந்துச்சுன்னா அன்னைக்கு வீட்டுக்காரன் செத்தான். கொஞ்சம் நோய், கொஞ்சம் கைவலி கால்வலி வந்துச்சுன்னா அன்றைக்கி மனைவி செத்துச்சு. கொஞ்சம் காரம், கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் பாடுகள் வந்துச்சுன்னா மாமனார் மாமியார் செத்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் எதுமா சொல்லுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே பார்க்க எக்ஸாம் எழுதினாராம்? வனாந்தரத்தில் எழுதினாராம். வாசி. இப்போ மத்தேயுக்கு வந்துடலாம். மத்தேயுக்கு வந்துடலாம். ஹல்லேலூயா. ம் 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 பசி உண்டாயிடுச்சு. இப்போ யார் வரா? பிசாசு வரான். அவ்வளோ போதுமா? எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில் வந்தால் சோத்துறான். சோறு வருன்னு பார்த்தா என்ன வராது? யார் வந்து நிற்கிறா? பிசாசு வந்து நிற்கிறான். நல்ல 40 நாள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாடுகளும் உபத்திரங்களும் எல்லாம் போயிடுச்சுன்னா சோத்துறான் அப்படின்னு பாஸ்டர் ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணி வெளியே அனுப்பிச்சாருன்னா பிசாசு எங்கே நிற்கிறான்? கதவு திறந்துட்டு நிற்கிறான். வாடா, நீ 40 நாள் தானே உபவாசம் போட்டு நின்ன. என்ன நிற்கிது? பிசாசு நிற்கிது. நீ எப்படி அட்டன் பண்ணிட்டு வந்த எக்ஸாமு? நான் உனக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் சோதிச்சு பார்க்குறேன்னு நிற்கிது. 40 நாள் உபவாசம் போட்டு நல்லா பலப்பட்டுட்டு வந்து நிற்கிற இல்லை. நீ 40 நாள் எவ்வளோ பலத்தோடு கூட நிற்கிற இல்லைன்னு என்பதை பிசாசு என்ன செய்யறான்னா சோதிச்சு பார்க்குறது. எங்கே நிற்கிறான்? ஜபத்துக்கு போயிட்டு வந்தால் தான் அன்றைக்கி மத்தியானம் வெறும் சண்டையாக இருக்குது ஐயா வீட்டில். அப்போ தான் இவங்க இங்கே பெற்றதான் அபிஷேகத்தெல்லாம் இங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போய் 2 மடங்கு என்ன செய்கிறாங்க? குதிக்கிறாங்க. ஏன்? அப்போ வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் பஜாரியாகவே மாறிட்டு வருது. எப்படி வரணும்? பிசாசு 40 நாள் ஆண்டவர் சோதித்து உபவாசம் பண்ணி நிற்கிறாரு. வெளியில் யார் நிற்கிறா? பிசாசு நிற்கிதப்பா. சோத்திரம். எப்படி நீ பலப்பட்ட, நீ எப்படி எக்ஸாம் எழுதின அப்படின்னு என்ன செய்து எதிர்த்து நிற்கிது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சோத்திரம். நான் எப்படி எக்ஸாம் எழுதினேன், நீ எப்படி என்னை சோதித்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சோர்ந்தே. நல்ல பசி, நல்ல பசி. எங்கே வீக்கோ அங்கே தான் பிசாசு என்ன செய்வான்? வந்து தட்டி பார்ப்பான். ஹல்லேலூயா.
கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. செயல் இழந்து பலத்தை இழந்து சோத்திரம் எதுவுமே செய்ய முடியாது இருக்கிற நேரத்தில் சோத்திரம் எண்ணத்தை கொடுத்து தேத்தணுமா? சோறை கொடுத்து நல்லா தேத்தணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு சோறு இல்லாட்டியும் பரவாயில்ல ஐயா, சோத்திரம் என்ன இருக்குது? ஜீவ வசனம் இருக்குது ஐயா. அப்பம் இல்லாமல் பரவாயில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்ன இருக்குது? ஜீவ வசனம். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அப்பம் இல்லாட்டியும் பரவாயில்ல ஐயா, வசனம் இருக்குதுன்னு சொன்னார் ஐயா. ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அப்பா ஆண்டவர் என்ன எழுதியிருக்காரு? எக்ஸாமு எழுதினார் ஐயா. அப்பம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவரோட வார்த்தையை வச்சு நான் என்ன செய்வேன்? பிழைப்பேன்னு சொன்னார் ஐயா. ஹல்லேலூயா. பணம் இல்லை, சுகம் இல்லை, பலன் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்லணும்? நான் பிழைப்பேன், நான் உயிரோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பலவீனத்தை என்னவாக மாற்றுவார்? சொல்ல முடியுமா? சொல்லுறங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமை. எதை வச்சு நீங்கள் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை எடை போடுறோம்? எதை இது வரும்? ஹல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சோத்திரம், ஆற்றங்கரையில் தண்ணியும் வத்திருச்சு, காகமும் வர்றதற்கு என்ன செஞ்சிருச்சு? நின்று போயிடுச்சு. இப்போது எலியாவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாரி பார்த்து ஊருக்கு அனுப்பி அங்கே ஒரு விதவி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த விதவி வீட்டில் என்ன இருக்குது? பானையில் என்னமா இருக்குது? ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது, கொஞ்சம் அப்பம் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இதை சாப்பிட்டு என்ன செய்வோம்? செத்து போகிறோம். நாங்கள் எதை ஜீவனாக எண்ணுகிறோம்? அடுத்த வேலைக்கு இருக்கிறத நினச்சி நீங்களா என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. நாளைக்கு எதுவுமே இல்லை, நாளைக்கு வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லிட்டான் வீட்டுக்காரன். எந்த வீடுமே கிடைக்கல. வீட்டை வெளியில் வச்சு சோத்திரம். ஹல்லேலூயா. பாத்திரத்தை வெளியில் தூக்கி போடுற நிலைமை. நீங்கள் நான் எதை நம்புகிறோம்? இருக்கிறத வச்சு தான் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை எடை போட்டுருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இல்லாதவைகளை. இந்த விசுவாசம் வருதா? அப்போ வரமாட்டேங்குது. எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டேங்குது. எவ்வளவு உபத்திரவங்கள் சோத்திரம். ஹல்லேலூயா. அந்த உபத்திரம் தான் என்ன செய்யுது? முன்னாடி நிற்குது. எதுவுமே இல்லாட்டி இருந்தாலும். ஹல்லேலூயா. அப்பம் இல்லையா, நல்ல பசி, ஆண்டவர் படி எதுவுமே இல்லை, தலை சுற்றி கீழே விழுகிற நிலைமை. ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஹல்லேலூயா. அப்போ நான் பிழைப்பேனா சாவேனா என்பது அப்பத்தை பொறுத்து அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வைத்திருக்கிறதான விசுவாசத்தின் அளவை பொறுத்து. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ விசுவாசம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் இல்லையா என்பதை சோத்திரம் அறிந்து கொள்வதற்கு தேவனால் அனுமதிக்கப்படுகிறதான காரியங்களை நீங்கள் நான் என்ன செய்யணுமா? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்களுக்கு என்ன வந்துருச்சு? மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உண்டாயிருச்சு. தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கையே என்னாச்சு? அற்று போச்சு. பாரம் ரொம்பயா. இந்த நம்பிக்கையே என்ன செஞ்சிச்சு? அற்று போயிடுச்சு. சோத்திரம். ஹல்லேலூயா. 9வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை ஆயிராமல் மரணம் வரும் என்று நிச்சயாச்சு. காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன வரும்? மரணம் வரும். ஹல்லேலூயா. தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கையே அற்று போச்சு. என்ன வந்துருச்சு இவங்களுக்கு? பலத்துக்கு மிஞ்சினதான அதிகமான பாரம். இந்த பாரம் என்ன செஞ்சிருச்சு? நம்பிக்கையை அற்று போக பண்ணிருச்சு. மரணம் என்ன செஞ்சிச்சு? எங்களுக்கு வந்துருச்சுன்னு நிச்சயமாயிருச்சு. ஹல்லேலூயா. இருந்ததான எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அவுட் ஆயிடுச்சு.
ஏன் ரொம்ப பாரம், ரொம்ப பாடுகள், உபத்திரங்கள், வேதனை, மரணம் வந்துருச்சையா. டாக்டர் சொல்லிட்டார், என்ன செய்யுங்க, தூக்கிட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் தேவநாமம் அதனுடைய சோத்திரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிப்பார், இன்னும் என்ன செய்வார் எங்களை? இந்த விசுவாசம் அவங்களை தேற்றி செய்யா. நேற்றும் இன்றும் என்றும் நாளைக்கும் தப்புவிக்கிறவர் எங்க இருக்கிறாரு? பசிதான், உபத்திரம் தான், மரணம் வரும்னு நிச்சயாச்சு. ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு கூட இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. அதனால தான் யோபு சொன்னார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நான் செத்து போனாலும் ஹல்லேலூயா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உயிரோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பசி தான், குளிர் தான், நிர்வாணம் தான், பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உயிரோடு கூடவே இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. அதனால தான் சோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூடவே இருக்கிறவராகவே இருக்கிறவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளேயே இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. தப்பி பிழைப்போம் என்று சொல்லுகிறதான நம்பிக்கை அற்றுப்போச்சு, அற்றுப்போச்சு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் நினைக்கிறோமா? இதனுடைய தொடர்ச்சி தான் அது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 27:20 நினைக்கிறோம். வாசித்து பாருங்க. அநேக நாளாய் சூரியனாவது காணப்படாதபடி மிகுந்த பெருங்காற்றும் இன்னி தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கை. இந்த காரியத்தை தான் கொரிந்தியர்ல எழுதுறாரு. தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கை 14 நாள் சோத்திரம் ஹல்லேலூயா சூரியனும் பார்க்கல, சோத்திரம் ஹல்லேலூயா வெளிச்சத்தையும் பார்க்கல, ஃபுல்லாக மலை கடலில் இருக்கிறாங்க. 13 நாள் ஒன்றுமே சாப்பிடல. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எழுதுகிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம். தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கை அற்று போச்சு. அப்போ கர்த்தர் அடையாளத்தை அனுப்புகிறாரு. நீ எங்கே போய் சாட்சி கொடுக்கணும்? ரோமாபுரியில் என்ன குறித்து நீ என்ன செய்யணும்? நீயே சாட்சி கொடுக்கணும்னார். ஹல்லேலூயா. அடையாளம் கூட மறைஞ்சு போயிடும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. உயிர் உள்ளவர்களை காட்டிலும், ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் உள்ளவனை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறதான செல்வம், அந்தஸ்து, பொருள், வேகத்தை எல்லாத்தையும் காட்டிலும் ஹல்லேலூயா என்னோடு கூட இருக்கிற தெய்வம் எப்படி இருக்கிறவர்? பெரியவராய் இருக்கிறார். அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் எங்கே வாசம் பண்ணுகிறாரு? எனக்குள்ளேயே. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு என்ன செய்யக்கூடாது? அகலவே கூட. தாகோனுடைய கோயிலை கொண்டு போய் கர்த்தருடைய பெட்டியை வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக என்ன செய்ய முடியல? நிற்கவே முடியல. ஏன் நிற்க முடியல? கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே என்னப்பா இருந்தது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் சோத்திரம். மண்ணா இருந்தது, யாருடைய வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்குள்ளே எனக்குள்ளே யார் இருக்கணும்? எதுவுமே இல்லாமல் போனாலும் சரி, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணையா. ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. சோத்திரம். பாருங்க, பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ அற்ப விசுவாசி அல்லையா, நீ எங்கே நடக்கக்கூடியவன்? கடல் மேலே நடக்கக்கூடியவன். ஹல்லேலூயா. பேதுரு நடந்தாரா இல்லையா? முதல் யார் நடந்தா? இயேசு நடந்தார். இயேசுவை பார்த்து யார் நடந்தா? அந்த அற்ப விசுவாசம் அவன் எங்கே கொண்டு போயிடுச்சு? கடலுக்குள். முதல்ல விசுவாசம் உள்ளவனா நடந்துகிட்டே இருந்தான். அவனுக்குள்ளே வந்த சின்ன அற்ப விசுவாசம் எங்கே கொண்டு போயிடுச்சு? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன அற்பமா விசுவாசியா? அற்பம் வந்துருச்சுன்னா எங்கே போயிடுவான்? விசுவாசினா எங்கே இருப்போம்? ஹல்லேலூயா. நீங்கள் அற்பமா அல்லது விசுவாசியா? ஹல்லேலூயா. சபையிலெல்லாம் சொல்லலாம் விசுவாசின்னு, வீட்டுக்கு வந்து பார்த்தா தானே தெரியும். அன்றாட வாழ்க்கையில் பார்த்தா தானே தெரியும்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். அற்ப விசுவாசி அல்ல, நான் விசுவாசி. ஹல்லேலூயா. ஏன்னு தெரியுங்களா? உயிர் உள்ளவர்களை காட்டினோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ளவர்களை காட்டினோம் எனக்குள்ளே இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பெரியவராக இருக்கிறார். பெரியவராக எந்த காரியம் உங்களை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தவே. வாசிங்க எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம். ஹல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். 11வது வசனத்தை 20:11 சீக்கிரமா நேரமாயிடுச்சு. 20 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் யார் கூட இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? அது சொல்றதை பார்த்தாலே என்னமோ வேதனையாக இருக்கு. எப்படிமா இருக்கிறார் ஆண்டவர்? எப்படி இருக்கிறாரு? பயங்கரமான. தலைவலி ஏதாச்சும் பண்ணுமா? முட்டு வலி ஏதாச்சும் பண்ணுமா? ஹார்ட் அட்டாக் ஏதாச்சும் பண்ணுமா? இல்லை, யாரும் என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பாடுகள் உபத்திரம் ஏதாச்சும் பண்ணுமா? யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. யார் இருக்கிறா எனக்குள்ள? எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? இதை சொல்லும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? கால் வலி இருந்தால், கை வலி இருந்தால் துள்ளி குதிச்சு என்ன செய்யணும்? நான் யாரு? பராக்கிரமசாலி. நான் பலவீனன் அல்ல, நான் கோழை அல்ல, நான் யாரு? சொல்கிறத பார்த்தாலே பயமாகுது. யாருமா நான்? யார் என் கூட இருக்கிறா? சாதாரண ஒரு எஸ்ஐ இருந்தால் என்ன தைரியம்? எஸ்ஐக்கு பிள்ளை என்ன செய்யுது? தைரியமாக நடக்குது. யார் கூட இருக்கா? யார்? எங்கள் அப்பா. உங்கள் அப்பா எங்கள் அப்பா யாருப்பா? எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வானம் அவரது, சிங்காசனம் அவரது ஐயா. அவர் கண்ணை அசத்தா போதும், அவருடைய ஒரே ஒரு தூதனை அனுப்பிச்சா போதும். ஹல்லேலூயா. ஒரே ராத்திரி எத்தனை பேர் போகிறாங்க? 1,85,000 பேர் அப்படி க்ளோஸ். அப்படிப்பட்ட தெய்வம் யார் கூட இருக்கிறா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ, சாட்சி சொன்னால் கண்ணீர் ஊற்றுது. யாரு கூட வச்சிருக்கிறீங்க? யாரை வச்சிருக்கிறீங்க? விசுவாசத்தின் அளவு எவ்வளவு? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறாரு. அதனால என்ன துன்பப்படுத்துகிற காரியங்கள் என்ன மேற்கொள்ளாம, அந்த காரியம் வாய்க்காததுனால அது இடறி போகும். நான் என்ன செய்ய மாட்டேன்? இடற மாட்டேன். அதான் எழுதியிருக்கு வசனம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம தான் இடறி போகிறோம், தூரம் போயிடுறோம். சின்ன பாடு, சின்ன வேதனை, சின்ன உபத்திரம் வந்துச்சுன்னா எங்கே போயிடுறோம்? இந்த கோயிலுக்கு போனால் தான் ஏன் இதெல்லாம் வருது? ஆண்டவரை நான் எவ்வளவு கிட்ட நெருங்கி நெருங்கி போனால் தான் இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைய. இதெல்லாம் ஜபமே வேண்டாம், போ, பாட்டு வேண்டாம், எதுவும் வேணாம். நல்லா என்ன செய்யலாம்? இழுத்து போட்டு. இவங்க விசுவாச பரீட்சைக்கு நிற்காதவங்க. விசுவாச பரீட்சைக்கு நின்னீங்கன்னா என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஹல்லேலூயா, எனக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பயங்கரமான பராக்கிரமசாலியாய். அவரோட வல்லமை எனக்குள்ளே இருந்து அடுத்தவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. வாசித்து பாருங்கண்ணே, அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதின புஸ்தகம். ஹல்லேலூயா. செய்தி நேரம் சீக்கிரமாக போயிடுச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படியோ தெரியல. கர்த்தருடைய நாமம். அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு தீங்கும் மிகுந்த பாரம் உண்டாயிடுச்சு. தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கை அற்று போய் இப்போ 276 பேர் என்ன செஞ்சாங்க? கப்பல் உடஞ்சி கரையேறி எங்கே வந்துட்டாங்க? மெலித்தாத்தியங்கிறதுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் சோத்திரம் ஹல்லேலூயா, கொஞ்சம் குளிருதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க? நெருப்பு மூட்டும் போது பவுல் சில விறகுகளை வாரி அள்ளி போடும்போது ஒரு விரியன் பாம்பு வந்து என்ன செஞ்சிருச்சு? அவன் கையை பிடிச்சிருச்சு, தொங்கிட்டு இருக்குது. இப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? பார்த்துட்டு இருக்காங்க. விசுவாசி அறிக்கை செய்து விசுவாசத்தில் ஜெயிச்சு கரையேறி வந்து நின்னபோது எல்லாருக்கும் சோதனை இல்லை. யாருக்கு? பவுலுக்கு இவனுக்கு மட்டும்தான் பரீட்சை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க? 6வது வசனம் பாருங்கள். ஹல்லேலூயா. அவன் சடுதியாய் விழுவான், சாவான். 4வது வசனம் சொல்லுகிறது, இந்த மனுஷன் கொலைபாதகன்,
இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழி இவன் என்ன செய்யலை, விடவே இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பார்த்துட்டே இருக்கிறாங்க, இவன் வீக்கம் கண்டு சாவான் என்று எல்லாம் என்ன செய்கிறாங்க, சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கையை கவுனது என்னது, விரியன் பாம்பு. ஆனால் பவுல் அதை பார்த்து என்ன சொல்கிறாரு, 5வது வசனம் சொல்லுது, என்னது, எல்லாருக்கும் பாம்பா தெரியுது, இவனுக்கு மாற்ற அது எப்படி தெரியுது? எல்லாரும் பாடுகளும் உபத்திரங்களும் பெருசாக பார்த்து நம்மளை அனுமதிக்கும் போது சோத்திரம் நீங்களும் அவங்களோடு கூட சேர்ந்துக்கிட்டு சோத்திரம் ஹல்லேலூயா. எத்தனை பாடு அடுத்த சகோதரிகிட்ட போய் சொல்கிறது, எத்தனை பாடு தான் சமைக்கிறது, எத்தனை உபத்திரவு தான் நாங்கள், இது வந்தால் இதுக்கு மேலே என்ன செய்யுது, ஜான் ஏறுனா இது பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்கிறதான காரியங்கள் சோத்திரம் பவுலுடைய பார்வைக்கு எப்படி தெரிஞ்சிச்சான், பாம்பாத்திரம் எப்படி தெரிஞ்சு, விஷப்பு அந்த பூச்சி அவன் எங்கே உதறனா, அவனுக்கு முன்னாடி இருக்கிற என்னப்பா செய்தான், ஹல்லேலூயா, பதறனானா, ஹல்லேலூயா, கத்துனானா, என்ன செய்தான், பதறவும் இல்லை செதறவும் இல்லை, எதுவுமே செய்யலை. பூச்சின்னு நினச்சி அதை என்ன செஞ்சிட்டான், எங்கே உதறனா, தீயில உதறனா. கீழே உதறி இருந்தால் என்ன ஆயிருக்கும், அவனையும் கடிச்சிருக்கும் மற்றவங்களையும் கடிச்சிருக்கு. காற்று நதி சோத்திரம் கடல் எல்லாத்தையும் தப்பிச்சு வந்து நின்னாலும் சோத்திரம் ஹல்லேலூயா. இப்போ விரியன் என்ன செய்யலாம், அவளை விடவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் எதில் உதறினா, எதிலம்மா உதறினா, நெருப்பில் உதறன ஐயா. உங்களுக்கு முன்பதாக இருக்குதான அக்கினியில் உதறன ஐயா. அவன் கண் முன்னாடி என்னதான் இருந்துச்சு, அக்கினி. ஆவியை அவித்து போடாதிருங்கள். கதிர நாமம் மகிமை. பாருங்க, வாசித்து பாருங்களேன். சோத்திரம் 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம், 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நல்ல பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே காத்து கொள்ளணும். பிரச்சனை தூரமாக இல்லை, சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கிட்ட எனக்கிட்ட என்னத்தை ஒப்புவிச்சிருக்கிறாரு, என்னத்தை துவங்கி இருக்கிறாரு, விசுவாசத்தை துவங்கி இருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, வெளியேற பெற்றதான அவருடைய கிருபை உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட என்ன வசனம் சொல்லுது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நல்ல பொருளை என்ன செய்யணுமா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள காத்து கொள்ளணும். என்ன ஒப்புவிச்சிருக்காரு உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும், என்ன நல்ல பொருள், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, பரிசுத்தம், ரட்சிப்பு, இதெல்லாம் என்ன பொருள், நல்ல பொருளை கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் கொடுத்துருக்கிறார். இதை என்ன செய்யணுமா, பரிசுத்த ஆவிக்குள்ள காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நல்ல பொருள் பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் என்ன செய்யணும், அதை காத்து கொள்ளணும். அதான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். எனக்கு கர்த்தர் துவங்கி இருக்கிற இந்த விசுவாசத்தை சோத்திரம் பவுல் என்ன செய்தாரா, சோத்திரம் போராட்டமாக போராடி இந்த விசுவாசத்தை தொலைக்கிறதுக்கு, இந்த விசுவாசத்தை அவரிலிருந்து அக்கினியை சோத்திரம் அவிழ்த்து போடுவதற்கு அநேக பாரங்கள் வந்தது, அநேக வேதனைகள் வந்தது, அநேக சோதனைகள் வந்தது. அது எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்குள்ளே துவங்கினதான விசுவாசத்தை என்ன செய்தாரா, காத்துக்கிட்டாராம். காத்துக்கிட்டதுனால அவருக்கு என்ன கிடைச்சிது, நீதியின் கிரீடம் கிடைச்சிது. எதில் காத்துக்கிட்டாரு, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே காத்துக்கிட்டு. அதனால தான் சொல்கிறார், ஆவியை என்ன செய்யுங்க, அவிழ்த்து போடாதிருங்க. ஆவியில் எப்படி இருக்கணுமா, அனலாய் இருக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை மாத்திரம் ஒரு நாளும் போதுன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திரம். கர்த்தருடைய நாமம். தாவீதை அழிப்பதற்காக ஒரு முறை என்ன வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, மறுமுறை என்ன வந்துச்சு, கரடி வந்துச்சு. சோத்திரம். கூடவே யார் வந்தா, இப்போ கோலியாத்து வருகிறான். கோலியாத்தை வின்பட்ட சோத்திரம் ஜெயிச்சதுக்கப்புறம் சோத்திரம் சொந்த மாமனாரை என்னவா மாறிட்டான், சத்துருவாக. இப்போ ஒருத்தர் இல்லை, 3000 பேரோட படையோடு கூட வரான். 3000 பேர் கூட செய்கிறான், படையோடு கூடவே
வரான். ஹல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் தாவீதை சோத்திரம் எந்த சோதனை என்ன செய்ய முடியல, ஒன்றுமே செய்யவே அவனுக்கு முன்பதாக நின்றதான பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே என்ன செய்தார், எல்லாத்தையும் முறியடித்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நடந்து போகிற பாதை சோத்திரம். ஹல்லேலூயா. இதற்கு முன்னாடி அநேக பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. எக்ஸாம் எழுதி என்ன செஞ்சுருக்காங்க, பாஸே பண்ணிட்டாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கர்த்தர் ஒப்புவித்ததான அல்லது அந்த ரட்சிப்பை சோத்திரம் அல்லது இந்த விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே என்ன செய்யணுமா, காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 எழுதி வைத்திருக்கிறான் தாவீது. ஹல்லேலூயா, சோத்திரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எங்கே இருக்கிறீரு, எங்கே நடக்கும்போது, சந்தோஷமாக நடக்கும்போது சொல்லலை, எங்கே நடந்தாரா, எப்போ பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிச்சு, என் பாத்திரம் எப்போ, சத்துரு முன்னாடி இருக்கிறான், எப்போ பாத்திரம் நிரம்பணும், எப்பப்பா நிரம்பிச்சு, யாரை பாத்திரம் நிரம்பிச்சு, சத்துருக்களுக்கு முன்பாக என் பாத்திரம் எனக்கு சத்துரு முன்னாடி போகிறான், என்னை துன்பப்படுத்துறவங்க முன்னாடி இருக்கிறாங்க, அவங்கள பாத்திரம் உங்களுக்கு எனக்கு என்ன வருது, பாத்திரம் நிறையுதா, எரிச்சல் வருதா, பரிசுத்த ஆவியில் நிறையிருமா, சோத்திரம் வேறு ஏதாச்சும் நிறையிருமா, வேறு எதில் நிறையிறோம், எரிச்சலில் நிறையிறோம், கசப்பு வருது, கோபம் வருது, பத்திக்கிட்டே எரியுது. எப்போ, சத்துருவை பார்த்துட்டான். அவன் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டான், நல்லது தான் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருப்பான். நாம தான் அவனை என்ன செஞ்சுருக்கிறோம், தப்பாக நினச்சிருக்கிறோம். தாவீது எப்போப்பா நிறைஞ்சாரான், என் பாத்திரம் எப்போப்பா நிரம்பி வளைஞ்சிச்சு. ஏன் தெரியுங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் ஒரு இதாராதன 2வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை சிறப்படுத்து. போதுமா, உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக நான் என்ன செய்யல. கடைசி காலத்தில் இருக்கிறதான சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழித்துக்கொள், சாகரத்துக்கு ஏதுவானவைகளை என்ன செய்ய, ஸ்திரப்படுத்து. முன்னாடி இருந்ததான அன்பு இருக்கான், முன்னாடி இருந்ததான ஜெபம் இருக்கான், முன்னாடி இருந்ததான விசுவாசம் இருக்கான், ஆரம்பத்தில் இருந்ததான காரியங்கள் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் இருக்கான். அப்போ பல மணி நேரம் முழங்கால் படிட்டு என்ன செய்ய, ஜெபம் பண்ண இப்போ எங்கே போச்சு? அன்றைக்கு எதுவுமே என்னை மேற்கொள்ளலை, இன்னைக்கு என்னை மேற்கொள்வதற்கு என்ன காரணம்? கர்த்தர் துவங்கினதான அந்த அன்புல என்ன இல்லை, நிறைவு இல்லை. ஆதியில் கொண்டிருந்ததான அன்பு இன்னைக்கு இல்லை, ஆதியில் கொண்டிருந்ததான விசுவாசம் இன்னைக்கு சபைக்குள்ளே இல்லை. பிசாசு சோத்திரம் ஹல்லேலூயா இன்னைக்கு எங்கே வந்துட்டான், சபைக்குள்ளேயே வந்துட்டான். ஐயா அதில் நாம மகிமைப்பட எங்கே போச்சு? அன்றைக்கு எதுவுமே மேற்கொள்ளலை, இன்னைக்கு மேற்கொள்ள என்ன காரணம்? சண்டே உதறிறோம், மண்டே வந்து கவ்வுது. என்ன காரணம்? முன்னாடி இருந்ததான அக்கினி இன்னைக்கு இல்லை. உங்களையும் என்னையும் பற்றி பிடித்து இருக்கிறதான சோத்திரம் அந்த பூச்சி சாகலை. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்பா இன்னைக்கு வீட்டில் உபத்திரவம், வெளியில் உபத்திரவம், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில் கண்ணீரும் வேதனையும் தான். சாவுக்கு ஏதுவாக இருக்கிறதான காரியங்களை இன்னைக்கு என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கணும். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவானதாக இருந்ததான விசுவாசம், சாவுக்கு ஏதுவாக இருக்கிறதான அன்பு, சாவுக்கு ஏதுவாக இருக்கிறதான அபிஷேகம், சாவுக்கு ஏதுவாக இருக்கிறதான நம்பிக்கை இன்றைக்கி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து புதுப்பிக்கணும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கி பல மணி நேரம் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அந்நிய பாஷையிலேயே பேசி பேசி எல்லா பாடுகளையும் உபத்திரங்களையும் கடந்து வந்தேனே. இன்றைக்கி சின்ன பாடுகளும் உபத்திரங்களும் என்னை கீழே என்ன செய்கிறது? தள்ளுது. உங்களுக்கு முன்பதாக எனக்கு முன்பதாக என்ன இல்லை,
அக்கினி இல்லையா. பவுலை எல்லாரையும் விட்டுச்சு, உன் கையை மாத்திரம் ஏன்பா கதிர் கட்டுச்சு. ஹல்லேலூயா. அதை நான் பாம்பா பார்க்காம அதை நான் பூச்சியா பார்த்து எதில் உதறினேன், தீயில உதறினேன். அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து அவன் கையை என்ன செய்யலை, கவவே இல்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி என்ன செய்ய மாட்டா, பரிசித்து பாருங்க, உள்ள அவர் இருக்காராம். ஹல்லேலூயா. இல்லைனா சோத்திரம். ஹல்லேலூயா. அவர் இல்லைனா, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் எனக்குள்ளே இல்லைனா அன்பு செத்து போயிடும். ஹல்லேலூயா. நம்பிக்கை செத்து போயிடும். விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், செத்து போயிடும். பரலோக வாசல் எனக்காக என்ன செய்யப்படும், அடைக்கப்பட்டுடும். ஹல்லேலூயா. நீ நான் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அக்கினிக்கு முன்பதாக நீங்கள் நான் நின்று ஹல்லேலூயா நிரூபிக்க வேண்டியதான காரியத்தை நிரூபிக்கணும். இழந்து போன காரியத்தை மீண்டும் திருப்பி உயிர்ப்பிக்கப்படும்படிக்காக நீங்கள் நான் எங்கே நிற்கணும், அக்கினிக்கு முன்பதாக நிற்கணும். ரீதாரா வாசிங்களே, எபேசியர் எழுதின புஸ்தகம். எல்லாம் எழுந்து நிற்கலாமே. ரீ பலதனமா ஷதரா. எபேசியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமே. ஹல்லேலூயா. ரீதாரா தனமா ஷதரா. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிறதான வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்லவே. ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமை உடையவர். ஆனால் நமக்குள்ளே என்ன கிரியை செய்கிறதோ அதனுடைய அளவின்படியே தான் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் ஊற்றினதான அபிஷேகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஊற்றினதான அன்பு, அவர் வைத்திருக்கிறதான விசுவாசம், அவர் எனக்குள்ளே வைத்திருக்கிறதான நம்பிக்கை, அவர் எனக்குள்ளே துவங்கி இருக்கிறதான இந்த ரட்சிப்பு எவ்வளவு எனக்குள்ளே கிரியை செய்கிறதோ அதை பொறுத்தே எனக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்களும் நானும் ஹல்லேலூயா நல்ல பொருளை கர்த்தர் உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அதை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே நீங்களால் என்ன செய்யணுமா, காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை துர்க்கப்படுத்தி இருக்கிறேனா. ஹல்லேலூயா. 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 அதனால தான் எனக்காக ஹல்லேலூயா பரலோகம் எதுவுமே கிரியை செய்ய முடியாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹல்லேலூயா ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் துவங்கினதான ரட்சிப்பு, அவர் துவங்கினதான வல்லமை, அவர் துவங்கினதான ஜெபம், அவர் துவங்கினதான ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை எந்த அளவுக்கு எனக்குள்ள ஆக்டிவாக இருக்கோ அதை பொறுத்தே ஹல்லேலூயா எனக்குள்ள கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படும், புதிதாக்கப்படுகிறதான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை என்னைய நடத்தணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியதான மனுஷன் வளரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்காக கர்த்தாவை துதிக்கிறையா. பரலோகத்தை விட்டு கீழே பூலோகத்துக்கு வந்த ஆண்டவரே, உம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி எனக்காக விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பு என்கிறதான விசுவாசத்தை எனக்குள்ளே துவங்கி நீங்களே கர்த்தாவை துதிக்கிறையா. அந்த விசுவாசம் எனக்குள்ளே வளரணும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தினுடைய நம்பிக்கை எனக்குள்ளே இன்னும் அதிகமாய் வளரணும்னு சொல்லுகிறவங்க எல்லா கரங்களை தட்டி திருநாமத்தை மகிமைப்படுத்தி சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறதான காரியங்களை ஆண்டவரே எனக்குள்ளே உயிர்ப்பீங்க ஆண்டவரே, எனக்குள்ளே உயிர்ப்பீங்க ஆண்டவரே, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்து ஆவியில அக்கினியாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் அந்த அபிஷேகம் இன்னும் வளரணும் ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ளே பெருகணும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே எனக்குள்ளே இருந்து வல்லமையான காரியங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உனக்குள்ளே கிரியை செய்யும் வல்லமையின்படியே பரலோகம் திறக்கும். ஹல்லேலூயா. சாதுக்கு ஏதுவானவைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்தாமல் யார் ஜெபம் செஞ்சாலும், எப்பேற்பட்ட ஜெபம் செஞ்சாலும் பரலோகத்துக்குரியதான வாசல் என்ன செய்யப்படும், அடைக்கப்படும். ஹல்லேலூயா. ரதனமா ரதூரதனமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல தலைமுறைகள் பார்க்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு தானியேல் பார்த்தாரு, அன்னைக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா மோசே பார்த்தாரு. தேவனுடைய மகிமையை பார்த்தவர் எழுத வச்சாங்க. எழுத வச்சதை பார்க்குறோம். அந்த மகிமையை நீங்கள் நானும் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கறையா. மோசே பார்த்த மகிமையை
வேதத்தில் எழுதி வச்சாரு. எழுதி வச்சதை என் கண்ணு பார்க்குது. ஹல்லேலூயா. ஆனால் நான் அந்த மகிமையை பார்க்குறேனா? ஹல்லேலூயா. என்னுடைய மகிமை ஆண்டவரை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் மகிமையை பார்த்து நான் எழுதி வச்சேன்னா என் தலைமுறை பார்க்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பார்த்த மகிமை என் தலைமுறை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ரீபலதனமா அக்கினியை மூட்டுங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க, வல்லமையினால நிரப்பப்படுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லாம் கேட்கலாமா? ஹல்லேலூயா. விசுவாசத்தின் அளவு எவ்வளவு, நம்பிக்கையின் அளவு எவ்வளவு, அபிஷேகத்துடைய வல்லமை எவ்வளவு, அந்நிய பாஷையினுடைய அளவு எவ்வளவு, ஜெப நேரம் எவ்வளவு, வேத வாசிப்பு எவ்வளவு. ஹல்லேலூயா. இது எனக்குள்ள எவ்வளவு கிரியை செய்கிறதோ அதற்கு ஏற்றபடி தான் பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஓரி பலதனமா சதுரதனமா. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கறையா. நன்றி ஆண்டவரே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்று நீதிமான் என்றுமென்று பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றுமென்றும். விசுவாசத்தால் நீதிமான் என்றுமென்று பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அப்பனே இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். தம் ஜனத்தை தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே,
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் என்று பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்று